வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஹாப்பி வெட்டிங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் நம்ம ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாப்பி ஆனிவர்சரிக்கு தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கூட நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிள் அளவுக்கு நீங்களும் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து மெர்ஜ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவில் அதாவது அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன் ஹாப்பி ஆனிவர்சரின்னு, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதையும் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதையும் நான் இப்போ எப்படி கீழே வந்து செட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிருங்க. கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி இந்த சைஸ் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோவை அதே மாதிரி அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதையும் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வந்து ஜூம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சாங்ஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.